நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை எப்பயும் வாட்ச் பண்ணிகிட்ருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டிவியில் ஒரு ஆடில் இந்த KFC சிக்கன் நூடுல்ஸ் ரெண்டும் ஆடில் காட்டிகிட்டே இருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம், குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு இல்லாமல் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிக்கிட்டேன். கழுவி நல்லா சுத்தம் பண்ணி இது மாதிரி எலும்பு இல்லாத சிக்கனாக வாங்குங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். முதல்ல சிக்கனுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். முட்டையை நல்லா அடித்து வச்சுக்குவோம். நல்லா இது மாதிரி முட்டையை நுர வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயும் நம்ம நூடுல்ஸ் செய்கிற ஸ்டைலில் செஞ்சுட்டு நம்ம KFC சிக்கன் செஞ்சுட்டு இதோடு ஆட் பண்ண வேண்டியதாக. இதில் ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வேலை கொஞ்சம் ரொம்ப நேரம் கொஞ்சம் இழுத்துச்சு, இருந்தாலுமே சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், காரம் வேணும்னா 2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வினிகர் ஒரு மூடி. 1/2 கிலோ சிக்கனுக்கு வினிகர் ஒரு மூடி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மசாலாலாம் போட்டு சிக்கன் நல்லா ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சிக்கன் சூப்பராக இருக்கும். காலையில் வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் இது மாதிரி மசாலா போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 11 மணி போல் நீங்கள் பண்ணிங்கன்னா சிக்கன் நல்லா அந்த மசாலாவோட நல்லா ஊறி நல்ல டேஸ்ட்டாக நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் போய் குழந்தைங்களுக்கு KFC சிக்கன் வாங்கி கொடுக்குறப்ப அது புது சிக்கனா பழைய சிக்கனா, எப்போ செஞ்சாங்க, இது பழசா புதுசா, இந்த கன்ஃபியூஸ்லேயே நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு விருப்பமும் இருக்காது, வாங்கி கொடுக்க பயமாகவும் இருக்கும். அது மாதிரி அதனால் குழந்தைங்களுக்கு வீட்லேயே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போது மசாலாவை சிக்கனோட சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு 4 ஹவர் 5 ஹவர் ஊற வச்சுருங்க. மற்ற சிக்கன்லாம் 1 ஹவர் 2 ஹவர் ஊற வைப்போம். இது மட்டும் KFC சிக்கன் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 4 ஹவர் 5 ஹவர் ஊற வைக்கணும். நல்லா மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி ஊற வச்சிடலாம். சிக்கன் ஊறட்டும், ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. மைதா ஒரு 2 ஸ்பூன், 2 கரண்டி போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளார் மாவு 1 கரண்டி, தேவையான அளவு உப்பு, இதோட பெப்பர் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதில் நம்ம மசாலா போட்டிருக்கோம், இருந்தாலும் நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிறப்ப மசாலா கொஞ்சம் போயிடும். அதனால் இதுலேயும் மாவுலேயும் கொஞ்சம் நீங்கள் இது மாதிரி கலந்துக்கிறது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். கார்ன்ஃப்ளார் மாவு, மைதா 2 கரண்டி, கார்ன்ஃப்ளெக்ஸ் எல்லாம் அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு இது மாதிரி நான் பொடி பண்ணிக்கிட்டேன். இப்போது நூடுல்ஸ் வெந்துருச்சு, வேக வச்சு நூடுல்ஸை எடுத்து வச்சுக்கலாம். எப்பயும் நம்ம நூடுல்ஸ் செய்கிற ஸ்டைல் தான், ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் ஒன்றும் இல்லை. நூடுல்ஸ் பண்ணிவிட்டு KFC சிக்கனை இதில் ஆட் பண்ணுறோம். ஒன்றும் புதுசாக நம்ம ஆல்ரெடி நிறைய நூடுல்ஸ் போட்டிருக்கோம். KFC சிக்கனும் நிறைய மாடலில் போட்டிருக்கேன்.
இது ரெண்டையும் சேர்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இது மாதிரி பிரட்டிக்குவோங்க. பிரட்டிட்டு கூல் வாட்டரில் நல்லா ஃப்ரிட்ஜில் நல்லா ஜில்லுன்னு இருக்க கூல் வாட்டரில் இதை அப்படியே போட்டு எடுத்துருங்க. அந்த மசாலா அந்த கூலிங்க்கு மசாலா நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக தான் ஐஸ் வாட்டரில் போட்டு நம்ம எடுக்கிறோம். திருப்பி அதே மாவில் ஒரு பிரட்டி நம்ம கார்னில் இதை போட்டு பிரட்டி எடுக்க போகிறோம். கார்னில் கொஞ்சம் ஒட்டாது. நல்லா இப்படி பிடிச்சி பண்ணிங்கன்னா ஒட்டிடும். அந்த ஈரத்தன்மைக்கு ஒட்டிடும். இது மாதிரி எல்லா சிக்கனையும் இது மாதிரி கார்னில் போட்டு மாவோட பிரட்டி கார்னில் போட்டு பிரட்டி எல்லாத்தையும் தனியாக எடுத்து நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை காய வச்சுக்கிட்டு இதெல்லாம் பிரட்டாதீங்க, அப்புறம் சிக்கன் கருகிறோம். எல்லாமே இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு, ஏன்னா இது மாதிரி எடுத்து வைக்கிறப்ப அதுவும் மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிக்கும், நம்மளுக்கும் சிக்கனில் நல்லா ஒட்டிக்கும். அப்போ நம்மளுக்கு சுடுறதுக்கும் எல்லாத்தையும் போட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வேலையில் எப்பயும் ஸ்மார்ட் ஒர்க் செய்கிறது தான் நம்மளோட திறமையே. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு சிக்கனாக போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இதில் பாருங்கள், நம்ம அந்த ஐஸ் வாட்டரில் போடுறதுனால அந்த மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சு தனியாக வரவே வராது. மசாலா நல்லா சிக்கனோட ஒட்டிக்கும். அதுக்கு தான் இந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டும் பண்ணலாம், ஐஸ் வாட்டரில் போட்டும் நீங்கள் பண்ணலாம், ரெண்டுமே பண்ணலாம். மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் அதை நம்ம பண்ணுறது. எல்லா சிக்கனையும் இது மாதிரி போட்டு நல்லா மிதமான ஹீட்லேயே பண்ணுங்கள். ஏன்னா கருகிறோம், அதனால் மிதமான சூட்லேயே பண்ணுங்கள். அப்படியே பிரட்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் கலரில் வரும். உங்களுக்கு இப்போ நம்ம போட்டோன்னே உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு பழக்கம் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நுரை வந்து அப்படியே ஃபுல்லாக நுரை கட்டி இருக்கும். இது மாதிரி சிக்கன் வெந்துருச்சுன்னா அந்த நுரையெல்லாம் இல்லாமல் போயிடும். உங்களுக்கு அதுவே தெரியும். சிக்கன் எப்போ எடுக்கிறது, உள்ளுக்குள்ளே சிக்கன் வெந்திருக்குமா அந்த டவுட் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா நான் சொல்கிறேன். எப்பயுமே சிக்கன் மற்ற வடை இதெல்லாம் நீங்கள் போடுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம போடுறப்ப இது மாதிரி நுரை பொங்கி நுரையா வரும், நம்மளுக்கு நல்லா நுரை வரும். அதே நம்ம போட்ட அந்த ஃபுட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள், ஃபுல்லாக அடங்கிருச்சு பார்த்திங்களா. இது மாதிரி டோட்டலாக அடங்கிடும், நுரையே இல்லாமல் அடங்கிடும். அப்போது இது சிக்கன் நம்மளுக்கு வெந்துருச்சு அப்படின்றது அர்த்தம். எண்ணெயில் போட்டு எடுக்கிற எந்த பலகாரமாக இருந்தாலும் இது மாதிரி ஒரு மெத்தடு நீங்கள் எப்பயுமே புரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த நுரையே இல்லை பாருங்கள், ஃபுல்லாக அடங்கிருச்சு பாருங்கள். இதுதான் ஸ்டேஜ். இதில் எடுத்திங்கன்னா சிக்கன் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, KFC சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நூடுல்ஸ்க்கு தேவையானதை நம்ம பண்ண போகிறோம். முதல்ல ஒரு வாணலில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஆனியன் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது. இல்லை பெருசாக நறுக்கி போடுங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பெருசாகவே நீங்கள் போடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு, அப்போ தான் வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கும். ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம். இதை பொன்னிறமெல்லாம் வதக்காதீங்க, ஆனியன் வதங்கினா போதும். ஏன்னா நூடுல்ஸில் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் இதோட இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும்.
வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 3 ஸ்பூன் சில்லி சாஸ் 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா காரமாக, அப்போ தான் நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதோட நூடுல்ஸ் பவுடர், நான் வந்து அக்கா நூடுல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நூடுல்ஸ் பவுடர் தனியாகவே லூஸில் கிடைக்கும், நீங்கள் வாங்கி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அக்கா நூடுல்ஸ் பெஸ்ட்டு, நம்ம எல்லாத்துக்குமே செய்யலாம், சூப்பராக இருக்கும். நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நூடுல்ஸ் பவுடரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா அடி பிடிக்காமல் சிம்லே வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்போது நூடுல்ஸை நம்ம இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேகி இது மாதிரி மற்ற நூடுல்ஸ்லாம் செய்கிறத விட இது மாதிரி நூடுல்ஸ் தனியாக வாங்கி செய்கிறப்ப குழந்தைங்க நிறைய சாப்பிட முடியும். நூடுல்ஸு நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா உதிரியாக நூடுல்ஸ் நல்லா பெருசாக உதிரியாக நல்லா செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். மசாலா எல்லா நூடுல்ஸ்லேயும் நல்லா ஒட்டுற மாதிரி இது மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கணும். நூடுல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடுன்னு நினைக்கிறோம். நூடுல்ஸை நீங்கள் மசாலாவோடு இது மாதிரி ஃபுல்லாக மசாலாவோட எல்லா மசாலாவும் நூடுல்ஸில் ஒட்டுற அளவுக்கு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு கையே வலிச்சிருக்கும். அந்தளவுக்கு நூடுல்ஸ் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆனால் பார்க்குறவங்க சொல்லுவாங்க நூடுல்ஸ் தானே அப்படின்வாங்க. நூடுல்ஸ் கொஞ்சம் கஷ்டமான வேலை, அதை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த கிண்டுறப்ப மட்டும் நான் என் பையனை கூப்பிடுவேன், தங்கம் கிண்டு தங்கம் அப்படின்னு கூப்பிடுவேன். அந்தளவுக்கு இது கொஞ்சம் ஃபுல்லாக நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த மசாலா ஃபுல்லாக நூடுல்ஸ் ஃபுல்லாக படுற அளவுக்கு. அதனால் என் பையனை கூப்பிடுவேன். அவ்வளோதாங்க, நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது KFC சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து குட்டி பீஸா கூட போடுங்க, சின்ன பீஸா போடுங்க. நான் பெரிய பீஸா போட்டிருக்கேன், நீங்கள் சின்ன பீஸா போடுங்க. அவ்வளோதாங்க, KFC சிக்கன் வித் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.